மகிமை உண்டாவதாக. Praise to be God. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் திருச்சபை சோழவரம் வெள்ளூர் இந்த பகுதியிலே நான் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். My name is Pastor Tulasiraman Thomas. I am ministering in Solavaram village, Vellore. My church name is Abundant Life Church. என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. My mobile number 7339586648. இந்த அருமையான வேளையிலே ஒரு விலையேறப்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். In this early morning we can meditate on precious message. இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முழுமையாய் நீங்கள் கேட்கும்போதுதான் மாபெரும் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்வீர்கள். If you heard this message fully, you can get revelation. மத்தேயு எழுதின சுவிசேஷம் Matthew 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து. Matthew 9 chapter 18th verse. அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனால், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றாள். Matthew 9 chapter from 18th verse. While he spoke these things to them, behold, a ruler came and worshipped him, saying, My daughter has just died, but come and lay your hand on her, and she will live. இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோடு கூட அவன் பின்னே போனார். So Jesus arose and followed him, and so did his disciples. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அது And suddenly a woman who had a flow of blood for 12 years came from behind and touched the hem of his garment. For she said to herself, If only I may touch his garment, I shall be made well. இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுஸ்தமானாள். But Jesus turned around, and when he saw her, he said, Be of good cheer, daughter, your faith has made you well. And the woman was made well from that hour. இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றால். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். When Jesus came into the ruler's house and saw the flute players and the noisy crowd of whirling, he said to them, Make room, for the girl is not dead but sleeping. And they reviled him. ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். And they ridiculed him. But when the crowd was put outside, he went in and took her by the hand, and the girl arose. இந்த சங்கதி அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. And the true report of this went out into all that land. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise to be God. மரித்து போன அந்த சிறு பெண்ணை இயேசு உயிரோடு கூட எழுப்புகிறதை இங்கே பார்க்கிறோம். Jesus had raised the woman who was dead. யோவான் 11ஆம் அதிகாரத்திலே இயேசு சொன்னார், நானே விழித்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். In John, Jesus says, I am the resurrection and life. லாசரு கல்லறைக்கு முன்பாக அவளுடைய சகோதரிகள் இடத்தில் இந்த வார்த்தையை சொன்னார், நானே விழித்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். லாசரு கல்லறைக்கு முன்பாக in the front of graveyard of Lazarus,
இயேசு சொன்ன வார்த்தை, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். Jesus said, I am the resurrection and life. இயேசுக்கு பேரு உயிர்த்தெழுதலும் ஜீவனும். The name of Jesus is resurrection and life. அப்போ இந்த மரணம், இந்த சிறுபெண் யார் மூலமாய் மரித்தாள்? How that the small girl died. முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் மூலமாய் இந்த சிறு பெண்ணுக்கு மரணம் நேர்ந்தது. Through Adam, this girl died. ஆதாம் மூலமாய் மரணம் வருகிறது, இயேசு மூலமாய் உயிர்த்தெழுதல் வருகிறது. Through Adam, they get sick, and through Jesus they get resurrection. ஆதாமுக்குள் மரிக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். Those who die in Adam is dead, and those who arose is resurrection. இங்கே ஜெப ஆலய தலைவன் 18ஆம் வசனத்தில் அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனால், ஆயிலும் நீர் அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். While he spoke these things to them, behold, a ruler came and worshipped him, saying, my daughter has just died, but come and lay your hand on her, and she will live. ஆகிலும் உம்முடைய கையை என் மகள் மீது வையும்ன்றார். So Jesus, தலைவன் இயேசுவின் கரத்தை அந்த மகள் மீது வைக்க சொல்லுகிறார். my daughter has just died, but lay your hand on her, and she will live. அப்பொழுது பிழைத்துக் கொள்வாளாம். Then she will live. அன்பானுலே, dear beloved, இயேசுவின் கரம், hand of Jesus, உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறது. it is resurrection and life. இவள் ஆதாம் மூலமாய் வியாதிப்பட்டு இந்த சிறு பெண் மரித்து கிடக்கிறாள். Through Adam, the small girl was died. வியாதிப்பட்டு மரித்து கிடக்கிறாள். By disease he is dead. அன்பானவர்களே, dear beloved, இயேசு வியாதிக்கும் பரிகாரம் செய்கிறார். இயேசு Jesus is வியாதிக்கும் பரிகாரம் செய்கிறார். Jesus is doctor for disease. வியாதியின் உச்சகட்டம் மரணம், அதற்கும் பரிகாரம் செய்கிறார். For the more disease, for that also Jesus is doing redemption. death, அதுக்கும் பரிகாரம் செய்கிறார். For death also there is redemption. அல்லேலூயா. Hallelujah. அவருடைய கரம், Jesus hand, ஜீவகரம், life hand, ஜீவகரம், life hand. இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னார். Jesus said, I am the way, I am the truth, and I am the life. அவருடைய கரம் பட்ட மாத்திரத்திலே, when his hand, அந்த மரித்து போன சரீரத்தின் மீது பட்ட மாத்திலே அந்த மரணம் பரிகரிக்கப்பட்டு உயிர்த்தெழுதல் உண்டாகிறது. when Jesus touched the dead woman, she arose. பாவத்தின் சம்பளம் மரணம், wages of sin is dead. அதுக்கு நேர் பரிகாரம் தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தெழுதல். the opposite of it is God righteousness to resurrection. ஆதாம் மூலமாய் மரித்து போன எனக்கு மரணத்துக்கு ஆப்போசிட் உயிர்த்தெழுதலை பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கும் எனக்கு என் பெயரை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆதாம் மூலமாய் through Adam மரித்து போன எனக்கு I was dead. இந்த மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதல் வர வேண்டுமானால், if I want to get from death to resurrection, அந்த மரணத்துக்கு நேர் பரிகாரம் உயிர்த்தெழுதல். opposite of death is resurrection. அந்த உயிர்த்தெழுதலை என் பேரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாம் டு 2ஆம் வரைக்கும் வரைக்கும் உயிர்த்தெழுதலை என் பேரை சொல்லி கொடுக்கணும். I have to give resurrection to from Father, Son to all the human beings. அப்போ என்னுடைய மரணம் பிதாவாகிய தேவனுக்கு பாதிப்பு, என்னுடைய மரணம் ஆதாம் 2ஆம் வரைக்கும் பாதிப்பு ஆனபடியால் பிசாசு எனக்கு வியாதியின் மூலமாய் மரணத்தை கொடுத்து விட்டான். என்னுடைய மரணம், my death, என்னுடைய பாவத்தின் சம்பளம் மரணம், the wages of sin is death. பிதாவாகிய தேவனுக்கு மாபெரும் பாதிப்பு. For God it is நஷ்டம், it is loss.
அதே போல என்னுடைய பாவத்தின் சம்பளம் மரணம், ஆதாம் தொடங்கி 2ஆம் வரைக்கும் மாபெரும் நஷ்டத்தை உண்டாக்குறது. My death is loss. இந்த நஷ்டத்தை உண்டாக்கின என்னுடைய பாவம், என்னுடைய மரணம் நஷ்டத்தை உண்டாக்கினபடினால், நஷ்டத்தை உண்டாக்கின நபருக்கு ஆதாமிலிருந்து 2ஆம் வரைக்கும் பிதாவாகிய தேவனுக்கு அந்த நஷ்ட ஈடாக இயேசுவின் உயிர்த்தெழுதலை நான் கொடுக்க வேண்டும். For my loss I have to give resurrection. அப்போ என்னுடைய பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரம், உயிர்த்தெழுதலும் ஜீவனையும் பிதாவாகிய தேவன் என் தலை மேல கை வச்சு பிதாவாகிய தேவனுக்கு செலுத்துறோம். ஆதாமிலிருந்து 2ஆம் வரைக்கும் மத்தியஸ்தமாய் நான் செலுத்தினால் என்னுடைய பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரம். Wages of sin is death. இயேசுவின் உயிர்த்தெழுதலை பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாமிலிருந்து 2ஆம் வரைக்கும் செலுத்தும் போது அங்க மரணம் நிவர்த்தி ஆகி அங்க பரிசுத்தாவிலிருந்து எனக்கு உயிர்த்தெழுதல் உண்டாகிறது. I have to give resurrection to Father, Son and Holy Spirit, then the resurrection will come. அதுதான் இந்த தேவாலய தலைவர் சொல்றாரு. That is the ruler says. மத்திய 9:12 அவர் இவைகளை அவர்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றாள். While he spoke these things to them, behold, a ruler came and worshipped him, saying, my daughter has just died, but come and lay your hand on her and she will live. நீர் வந்து உமது கையை அவள் மேல் வையும். If you come and lay your hand on her. இப்போ ஆதாமின் சரீரத்துல மரணம் இருக்குது, இயேசுவின் சரீரத்துல அவருடைய கரத்திலே உயிர்த்தெழுதல் இருக்குது. In Adam's hand there is death, in Jesus' hand there is resurrection. அப்போ அவருடைய ஜீவகரம், ஜீவனும் உயிர்த்தெழுதலுமான கரத்தை தரையில் மேல் வைத்து அவளுடைய மரணத்துக்கு பரிகாரமாக உயிர்த்தெழுதலை பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாம்ல 2ஆம் வரைக்கும் கொடுக்கும்போதுதான் அங்க மரணம் பரிகரிக்கப்பட்டு உயிர்த்தெழுதல் அவளுக்குள்ளே உண்டாக்குறது. அவருடைய ஜீவ கரத்தை தலைமையில் வைத்ததுமே when Jesus gets life hand, ஜீவகரம் gave the life hand on her, வைத்து இவளுடைய மரணத்துக்கான பரிகாரமாக உயிர்த்தெழுதலை பிதாவாகிய தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம் 2ஆம் வரைக்கும் செலுத்தும் போது அங்க மரணம் பரிகரிக்கப்பட்டது, உயிர்த்தெழுதல் அவளுக்குள் இறங்கியது. Resurrection came. Hallelujah. Hallelujah. அன்பானவர்களே, dear beloved, இயேசு மரித்தோரை சேசுகளை பார்த்து குஷ்டரோகிகளை சொஸ்தப்படுத்துங்கள், வியாதியஸ்தரை சொஸ்தமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள் சொல்லிட்டு மரித்தோரையும் உயிரோடு இருப்புன்னு சொல்லிட்டு போகிறார். Jesus said, chase the devil, heal the sick, and also Jesus arose the dead person. அன்பானவர்களே, dear beloved, பாவத்தின் சம்பளம் மரணம் வரைக்கும் அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு பரிகாரத்தை உண்டு பண்ணுகிறது. His resurrection made redemption for us. நம்முடைய பாவம் பரிகரிக்க வேண்டுமானால் our sins should be redempted. தேவ நீதியை நம்முடைய பெயரை சொல்லி பிதாவாகி தேவனுக்கு ஆதாம் 2ஆம் வரைக்கும் தேவ நீதியை கொடுக்கும்போது பாவம் டெலிட் ஆயிட்டு பரிசுத்தாவியிலிருந்து நம்ம தேவ நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். If we give life to Father, Son and human being, resurrection will come. அல்லேலூயா. என்னுடைய பாவம் பிதாவாகிய தேவனுக்கு பாதிப்பு, ஆதாமிலிருந்து 2ஆம் வரைக்கும் பாதிப்பை உண்டாக்கியது. என்னுடைய பாவம் my sin, பிதா குமார் பசுத்தாவிக்கு பாதிப்பு, நஷ்டம். Father, Son and Jesus Christ. அதே போல என்னுடைய பாவம் ஆதாம் தொடங்கி 2ஆம் வரைக்கும் மாபெரும் நஷ்டம். My sin from Adam to second coming is loss. அப்போ என்னுடைய பாவம் என்னை விட்டு பரிகரிக்கப்பட வேண்டுமானால் அதுக்கு நேர் பரிகாரம் தேவ நீதி ஆகிய அந்த இயேசு சரிய சத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாம்ல 2ஆம் வரைக்கும் கொடுக்கும்போது என்னுடைய பாவம் நீக்கப்பட்டு தேவாய் ஊட்டப்பட்டு நான் தேவ நீதிமானாய் மாறுகிறேன். அல்லேலூயா. அப்போ பாவத்துக்கு பரிகாரம் தேவனுடைய நீதி. பாவம் redemption of sin is God's righteousness. அந்த God's righteousness பேர் இயேசு. The name of God's righteousness is Jesus. அப்போ இயேசு தான் தேவ நீதி. Jesus is God's righteousness. அந்த தேவ நீதியில வாக்குத்தத்தம் புதைந்து கிடக்கு. எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசுக்குள்ள. In God's resurrection there are promises.
அதை நான் எந்த பிதாவாகிய தேவனுக்கு வாய்நாளெல்லாம் தேவ நீதியாகிய இந்த இயேசு ரத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கணும். ஆதாம் முழு உலக தேவ நீதியை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தால் நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கொண்டே இருப்பேன். If I give God's righteousness to everybody, எனி டைம் வாய்நாளெல்லாம் கொடுக்கும்போது, எனி டேஸ், லைஃப் லாங் தேவ நீதியாகிய இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது தொடர்ந்தேச்சே பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டு கொண்டே இருப்பேன். If I give life to God's righteousness, I will live forever. அப்போ பாவத்துக்கு பரிகாரம் தேவனுடைய நீதி. பாவத்துக்கு redemption of sin, தேவ நீதி, God's righteousness. அத தேவன் தனக்கு ஆதாம் இரண்டாவதுக்கு நான் கொடுக்கும்போது தான் பாவ நிவர்த்தியம். ஏன்னா என் பாவம் தேவனையும் மனுஷனும் உலகத்தை பாதித்தவனுக்கு பரிகாரம் தேவனுடைய நீதி. அந்த தேவனுடைய இயேசு சரீரத்து ரத்தம் கொடுக்கும்போது பாவம் நிவர்த்தி ஆகிவிட்டது. அடுத்து தரித்திரம். தரித்திரத்துக்கு பரிகாரம் redemption of poverty, தேவனுடைய ஐஸ்வர்யம், God's richness. தேவனுடைய ஐஸ்வர்யம், இயேசுவின் ஐஸ்வர்யத்தை ஏன் தரித்திரம் பரிகரிக்க, ஆதாம் மூலமா தரித்திரம் பரிகரிக்க தேவனுடைய ஐஸ்வர்யத்தை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலக தேவனுடைய ஐஸ்வர்யம் கொடுக்கும்போது தரித்திரம் நீக்கப்பட்டு தேவனுடைய ஐஸ்வர்யம் என்னை சந்திக்கிறது. If you give riches to God, Jesus and all the world, all the poverty will go. அப்போ என்னுடைய ஆதாம் மூலமாய் பாவம் செய்து தேவ மகிமையற்று போய் என்னுடைய தரித்திரம் தேவனுக்கு நஷ்டத்தை உண்டாக்கினது. ஆதாமிலிருந்து இரண்டாவது மாபெரும் நஷ்டத்தை என்னுடைய தரித்திரம் உண்டாக்கி இருக்கிறது. என்னுடைய தரித்திரம், my poverty, பிதாவாகிய தேவனுக்கு நஷ்டத்தை உண்டாக்குறது. ஆதாம் மூலமாய் பாவம் செய்து தரித்திரமான நான் முழு உலகத்துக்கும் நஷ்டத்தை உண்டாக்குகிறேன். I am making loss to all world. அப்போ நஷ்டத்தை உண்டாக்கினவருக்கு நான் நஷ்ட ஈடை செலுத்தும் போதுதான் அந்த காரியம் எனக்கு பரிகரிக்கப்படும். நஷ்டத்தை உண்டாக்கினவருக்கு for I made loss, அந்த நஷ்ட ஈடை ஈடுகட்டும் போதுதான் அந்த காரியம் எனக்கு பரிகரிக்கப்படும். when I clear the loss, செலுத்தும் போதுதான் அந்த காரியம் பரிகரிக்கப்படும். that things will be redeemed. அப்போ ஆதாமின் தரித்திரத்துக்கு பரிகாரம் இயேசுவின் ஐஸ்வர்யம். The redemption of Adam's poverty is Jesus. அந்த இயேசுவின் ஐஸ்வர்யம் தான் கல்வாரி சிலுவிலே எனக்கு கொடுக்கப்பட்டது. That God's riches gave on the cross. பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து அந்த இயேசு இயேசுல தேவனுடைய ஐஸ்வர்யம் இருக்கிறது. God gave Jesus to all. அந்த இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யத்தை ஏன் பேரை சொல்லி ஆதாம் டு இரண்டாம் வரைக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் தேவனுடைய ஐஸ்வர்யத்தை வாய்நாளெல்லாம் கொடுத்து கொண்டே இருந்தால் தரித்திரத்தின் கூறு உடைக்கப்பட்டு நான் தேவனுடைய ஐஸ்வர்யவானாய் மாறுவேன். If I give riches to Father, Son and all the human beings, I will become rich. Hallelujah. Hallelujah. இப்போ தரித்திரத்துக்கு பரிகாரம். அடுத்து வியாதிக்கு பரிகாரம். Redemption of disease. அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். Through his stripes I am healed. அப்போ என்னுடைய சரீரத்தில் வியாதி. There is sickness in my health. நான் ஆதாம் மூலமாய் பாவம் செய்து தேவ மகிமையற்று போய் பாவ சரீரம் வியாதி சரீரம். இந்த வியாதிக்கு பரிகாரம் இயேசு கிறிஸ்து ஜீவ சரீரம். Redemption of diseases. அவருடைய ஜீவ சரீரம் தான் பரிகாரம் வியாதிக்கு. His life. Hallelujah. Redemption is. இப்போ பாரு, என்னுடைய சரீரத்தில் வியாதி. That is disease in my body. ஆற்றல வியாதி. In my heart there is disease. லங்ஸ்ல வியாதி. It is affected in lungs. கிட்னில வியாதி. In kidney there is disease. மூளைகினா. Brain. Brainல வியாதி. In brain I have disease. ஸ்கின்ல வியாதி. I have disease in skin. டோட்டலா உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எனக்கு வியாதி. From head to foot there is disease. ஏனென்றால் ஆதாம் மூலமாய் நான் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனவன். Through Adam I have did sin and lost the glory. அப்போ இந்த வியாதியின் இந்த வியாதியாகிய இந்த என்னுடைய வியாதிக்கு பரிகாரம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். The redemption of my sin is life body life blood. வியாதிக்கு பரிகாரம். Redemption of
the disease. அப்போ இயேசு கிறிஸ்துவின் சரீரம், இயேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாமிலிருந்து மூடு வளர்க்குது. இயேசுவின் சரீரம், இயேசு ரத்தத்தை கொடுக்கும்போது என் வியாதி பட்டு போகிவிடும். If I give Jesus body and blood, my disease will be healed. இயேசுவின் சரீரத்துல வியாதி கிடையாது. In the body of Jesus there is no disease. There is no weakness. அவருடைய ஆற்றுல, அவருடைய லங்ஸ்ல, அவருடைய கிட்னில, அவருடைய பிரெயின்ல, அவருடைய சரீரத்துல அவர் பழுதற்றவர். அவர் சர்வாங்க சுகத்தை உடையவராக இருக்கிறார். Jesus is blameless in his heart, kidney, liver, intestine, brain. அப்ப என் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஹீலிங் வரணும்னா அந்த வியாதிக்கான பரிகாரம் இயேசுவின் சரீரம், ஜீவ சரீரம். அதை நான் பிதாவாகிய தேவனுக்கு இடைவிடாமல் செலுத்தணும். ஆதாமிலிருந்து 2 வரைக்கும் இயேசு சரீரத்தை இடைவிடாமல் கொடுக்கும்போது வியாதி பரிகரிக்கப்பட்டு ஹீலிங் என்பது பசு சுகம் என்பது. Get healing, I must give Jesus redemption to everybody. அல்லேலூயா. Hallelujah. அப்போ என்னுடைய வியாதி, ஆதாம் மூலமா வந்த வியாதி தேவனுக்கும் நஷ்டம், ஆதாமும் முழு உலகத்துக்கும் என் வியாதி நஷ்டத்தை உண்டாக்குறது. நஷ்ட ஈடு படித்தவனுக்கு இயேசுவின் சரீரத்தை, இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு இயேசு சரீரம், இயேசு ரத்தம் தேவ நீதி உயிர்த்தெழுதல் கொடுக்கும்போது வியாதி பரிகரிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் என் சரீரத்தை ஈலிங்கை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ என்னுடைய வியாதி, my disease, என்னுடைய தரித்திரம், என்னுடைய பாவர்ட்டி, my poverty, என்னுடைய பாவம், my sin, என்னுடைய சாபம், my curse, அனைத்தும் தேவனுக்கும் ஆதாமிலும் முழு உலகத்தும் பாதிப்பை உண்டாக்கி கொண்டே இருக்கிற 24 மணி வாழ்நாள் எல்லாம். Everything is affected in Adam. அப்போ பாவத்துக்கு பரிகாரம், தரித்திரத்துக்கு பரிகாரம், வியாதிக்கு பரிகாரம், சாபத்துக்கு பரிகாரம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்று வாக்கு தத்தங்களை அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை ஏன் தலைமையில கை வச்சு பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாமிலிருந்து முழு உலகத்தை இடைவிடாம நான் கொடுக்கும்போதுதான் என்னுடைய வியாதி பரிகரிக்கப்படுகிறது, என்னுடைய சாபம் பரிகரிக்கப்படுகிறது, என்னுடைய தரித்திரம் பரிகரிக்கப்படுகிறது, என்னுடைய பாவம் பரிகரிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சரீரம், Jesus body, இயேசு கிறிஸ்து ரத்தம், blood of Jesus Christ, அந்த இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்ற வாக்குத்தத்தம்லாம் இருக்குது. There is promises in Jesus. நான் ஆதாம் மூலமாய் பிறந்து வந்தவன். I was born through Adam. அந்த ஆதாமின் சிந்தை மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். The wages of sin is death. அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தெழுதல். அவர் பேர் தான் இயேசு. Redemption of God's righteousness to அவர் பேர் இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம். That is body of Jesus Christ, blood of Jesus Christ. ஏன் தலைமையில கை வச்சு பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாமிலிருந்து முழு உலகத்தை கொடுக்கும்போது அங்கே பாவம் பரிகரிக்கப்படும், சாபம் பரிகரிக்கப்படும், தரித்திரம் பரிகரிக்கப்படும், மரணம் பரிகரிக்கப்படும். By keeping hand on me, all the sins, curses, poverty will be redeemed. அல்லேலூயா. Hallelujah. அப்போ உலகத்துல 800 கோடி பேரும் The 800 crores people in the world, ஆதாம் வழியாய் பிறந்து வந்தவர்கள் தான். all born through Adam. சகல ஜாதிகளும், All nations, சகல பாஷைக்காரரும், all language speaking people, சகல தேசத்தாரும், all Nation. all the peoples in nation, சிறியவர்கள், முதியவர்கள், வாலிபர்கள், இளைஞர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழை, பணக்காரன், உடைந்தவன், தாய்ந்தவன், அரசியல்வாதி, காட்டுவாசி, நாட்டுவாசி, ஆண்கள், பெண்கள் எல்லாம் ஆதாமுக்குள்ளிருந்து நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்த அந்த ஆதாமியவர்கள் பாவம் செய்து தேவ மகிழ்ச்சி போனவர்கள். all the poor, rich, educated, uneducated, all சைல்ட்ஸ், வாலிபர்கள், இளைஞர்கள், முதியவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் சகலரும் all ஆதாமுக்குள் பிறந்து வந்தவர்கள். all born from Adam. ரோமர் 3:23 சொல்வது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனவர்கள். In Romans 3:23 says all did sin and lost the glory. அப்போ எல்லோருக்குள்ள பாவம் இருக்கிறது, all has sinned, எல்லோருக்குள்ள சாபம் இருக்கிறது, all has curses, எல்லோருக்குள்ள தரித்திரம் இருக்கிறது, all has poverty, எல்லோருக்குள்ள வியாதி இருக்கிறது, all has diseases, எல்லோருக்குள்ள மரணம் இருக்கிறது. all has death. அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம். The wages of sin is death. அதுதான் மனிதன். That is human being. அந்த பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரத்தை தான் இயேசு இந்த உலகத்துல கொண்டு வந்தார். Wages of sin is death. That only Jesus brought. அந்த பாவத்துக்கு ஆப்போசிட் தேவ நீதி, அந்த மரணத்துக்கு ஆப்போசிட் உயிர்த்தெழுதல். பாவத்துக்கு ஆப்போசிட் Opposite of sin is God's righteousness. மரணத்துக்கு ஆப்போசிட் உயிர்த்தெழுதல். Opposite of death is
resurrection. அப்போ தேவ நீதி டு உழித்ததுல ஏன் தலைமையில கை வச்சு பிதாவாகிய தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு இடையே வாய்நாளெல்லாம் நான் கொடுக்கும்போது When you resurrection to all God's life to all people, பாவம் டு மரணம் என்னை லேஸ்ல சந்திக்காது. sin to death will not meet me easily. இது 24 மணி நேரம் வாரத்திலே மாசத்துல வருஷம் 364 தேவ நீதி டு உயிர்த்தல ஏன் பேர் சொல்லி பிதாவாகி தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு வாய்நாளெல்லாம் செலுத்தும் போது பாவமும் சாவும் மரணம் என்னை சந்திக்காது. அல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழும் ஜீவனையும் என் பேரை சொல்லி என் மனைவி என் பிள்ளைங்க என் சபை விசுவாசிங்க ஏரியாவில் இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் தனக்கு உலகத்து அவன் இலக்கத்துக்கு தக்கதாக கொடுக்கும்போது இந்த மரணம் இந்த வியாதி இந்த சாபம் இந்த தரித்திரம் இந்த பிசாசு சிதறடிக்கப்படுகிறது. Giving life to Father, Son and Holy Spirit, all the curse, all the sin will be put out. சரி, அல்லேலூயா. அப்போ மரண சாபத்துக்கு பரிகாரம் இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தத்த ஆசீர்வாதங்கள், தரித்திரத்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யம், பாவத்துக்கு பரிகாரம் தேவனுடைய நீதி. அப்போ என் பாவம் தேவன் தனக்கு உலகம் பாதிக்கிறது, என் சாபம் தேவன் தனக்கு உலகத்தை பாதிக்கிறது, என்னுடைய மரணம் தேவன் தனக்கு உலகத்தை பாதிக்கிறது. அதுக்காக தேவன் தனக்கு ஆதாம் பரிகாரத்தை நம்ம தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுக்கும்போது அங்கே உயிர்த்தெழுதல் உண்டாகும். இங்கே இந்த சிறு பெண்ணுக்கு மரணம் வந்து விட்டது. இந்த சிறு பெண்ணுக்கு இந்த சிறு பெண் ஆதாம் வியாவாளுக்குள்ளிருந்து நன்மை தீமறியத்தக்க கனி புஷுக்கு நல்ல சாகவே சாவாய் சொன்ன அந்த பாவத்துல பிறந்திருக்கிறாள். She was born from Adam. அப்போ மரித்து விட்டாள். The small girl died. அப்போ இந்த சிறுபெண்ணுடைய மரணம் தேவனுக்கு நஷ்டம், ஆதாமும் முழு உலகத்துக்கும் நஷ்டத்தை உண்டாக்கி இருக்கிறது. It is not for God, Father and all the human beings. The death of this girl is lost. அப்போ இந்த சிறு பெண்ணின் மரணத்துக்கு பரிகாரம் இயேசுவின் உயிர்த்தெழுதல். The redemption of this death of this girl is resurrection. அந்த உயிர்த்தெழுதல் என்கிற அந்த பரிகாரத்தை அந்த சிறு பெண்ணின் தலைமையில வைத்து பிதாவாகி தேவனுக்கு ஆதாமிலிருந்து 2வது வரைக்கும் கொடுக்கும்போது அங்க மரணம் பரிகரிக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் ஆவி அவளுக்குள்ளே இறங்குகிறது. இதெல்லாம் சொல்ல வரமாட்டேது பாரு. இந்த மாதிரி சத்தியங்களை எங்க கேட்க முடியாது. அன்பான இந்த செய்தி ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சொல்லவே தடுமாறுற, தைரியமா சொல்லுங்க இதெல்லாம். அல்லேலூயா. உண்மையா இந்த செய்தி கேட்கறதுக்கு கொஞ்சம் பலன் வேணும். அப்போ அந்த சிறு பெண்ணுக்கு மரணம் வந்தது. இப்போ பாவம் பரிகரிக்கப்படுகிறது, சாபம் பரிகரிக்கப்படுகிறது, தரித்திரம் பரிகரிக்கப்படுகிறது, முடிவுதான் மரணம். இந்த மரணத்துக்கு பரிகாரத்தை உண்டாகி இருக்கிறார். Redemption of sin, curse, poverty, death. அப்போ எல்லாத்துக்கும் பரிகரிக்கிறான். பாவத்தை பரிகரிச்சிடான், சாபத்தை பரிகரிச்சிடான், தரித்திரத்தை பரிகரி. ஆனா மரணத்தை பரிகரிக்கணுமா இல்லையா? He should redeem the death. அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம். Wages of sin is death. பாவம் ஆரம்பம், மரணம் முடிவு. Starting is sin, end is death. அப்போ ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் பரிகரிக்கிறார் இயேசு. Jesus redeemed from sin to death. ஆரம்பத்தை பரிகரிச்சு முடிவு மரணத்தை என்னால் முடியல, மரணத்தை என்னால் பரிகரிக்க முடியலன்னு இயேசு சொல்லல. Jesus did not say that I cannot redeem the death. அதனால தான் இயேசு மரித்தோரையும் எழுப்புங்கள்னு சொல்லி இருக்கிறார். That only Jesus arose the dead people. வியாதியஸ்தரை சுத்தமாக்குங்கள். Jesus healed the sick. குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள். Jesus healed the leper. பிசாசுகளை துரத்துங்கள். Jesus cursed the Satan. மரித்தோரை எழுப்புங்கள்னு சீஷர்கள் சொல்லிட்டு போகிறார். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்கிறார். Jesus said to the disciples to heal the sick, to resurrect the dead. அன்பானவர்களே, இயேசு இந்த அடிப்படையில் தான் மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். In this foundation Jesus அப்போ arose the dead. அவருக்கு இயேசுக்கு ஒரு தெளிவான அறிவு இருந்தது. Jesus had a clear knowledge. மரணத்துக்கு பரிகாரத்தை என்னுடைய உயிர்த்தெழுதல பிதாவாகி இவன் பேரை சொல்லி பிதாவாகி ஆதாமிலிருந்து நம்முடைய பாவம் ஆதாம் 2வது வரைக்கும் போகுது. இந்த உயிர்த்தெழுதல பரிகாரமாக கொடுத்துட்டாக்கா மரண பரிகரி பரிசுத்தாவியை அவன் உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்வான் என்கிற ஒரு அறிவு, ஒரு வெளிப்பாடு, ஒரு தெளிவு இயேசுக்கு இருந்தது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய மரணம், our death, நம்மளாம் ஆதாமின் பிள்ளைங்க. we are children of Adam. உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டுன்னு சொன்னாரு. Because of you the
earth is first. அன்பாலே ஒரு காரியம் எப்போது பரிகரிக்கப்படும் தெரியுமா? When one thing is redundant. ஆதாம் தொடங்கி 2ஆம் வரைக்கும் இடையில யாரும் ஒரு மனுஷன் விடாதபடி முழு உலகத்தை இயேசு ஜீவனை உயிர்த்தெழ கொடுக்கும்போது உன் பாவம் பரிகரிக்கப்படும், உன் மரணம் பரிகரிக்கப்படும். If you give life to God, Father, Son and all the human beings, the sin will be redeemed. அடுத்து நம்முடைய பாவம், நம்முடைய சாபம், நம்முடைய மரணம், நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு பாதிப்பு. It's affect the Father, our sin, our curse and our death. அப்போ பிதா குமார் பசுத்தாகி ஏன் பேர் சொல்லி உயிர்த்தெழு ஜீவனையும் இடைவிடாம கொடுக்கணும். We have to give resurrection to Father, Son and all the human beings. ஆதாம் 2ஆம் வரைக்கும் கொடுக்கணும். From Adam to second coming. பரன் பரன்னா பரலோகம், heaven, பூலோகம். earth. நம்முடைய பாவம் பாதிக்கிறது, மரணம் பாதிக்கிறது. Our sin affects. அப்போ பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இயேசு ஜீவனை உயிர்த்தெழு என் பேர் சொல்லி கொடுக்கும்போது மரணம் பரிகரிக்கப்படும், சாபம் பறிக்கப்படும், தரித்திரம் பறிக்கப்படும், வியாதி பறிக்கப்படும். பாவம், சாபம், மரணம், தரித்திரம், வியாதி, வறுமை, சகலம் பறிக்கப்படும். பசுத்தாவை இறங்கி இழந்து போன எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும். Everything is redeemed. ஹல்லேலூயா. Hallelujah. அன்பாவுள்ள இயேசு இந்த அடிப்படையில் தான் அந்த சிறு பெண்ணின் மீது கரத்தை வைக்கிறார். In this fundamental, Jesus அவர் can hand on her, அந்த small girl. அந்த மரித்து போன சரீரத்துல கை வைக்கும் போதே இயேசு நானே உயிர்த்தெழும் ஜீவனமா இருக்க அந்த உயிர்த்தெழும் ஜீவனையும் பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் 2ஆம் வரைக்கும் அங்க பாவ நிவர்த்தியை, அந்த மரண நிவர்த்தியை செய்யறது அங்க பாக்குறோம். இயேசு தலைமையில கை வச்சதுமே Jesus kept hand on that girl. இவளுடைய மரணத்துக்கான தன்னுடைய உயிர்த்தெழும் ஜீவனையும் பிதாவாகிய தேவன் ஆதாம் முழு உலகத்தை அங்க கொடுத்துதான் பரிசுத்தாவியை உயிர்த்தெழ கொடுக்கிறார். ஹல்லேலூயா. Jesus gave resurrection. அதுதான் இந்த தலைவன். அதனால்தான் இந்த ஜெபவாலய தலைவன் சொல்றான் பாரு, என் மகள் இப்பொழுது மரித்து போனால் ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும். உமது கையை. ஹல்லேலூயா. நம்ம கை ஆதாம் கையை. நம்ம கை வச்சா மரணமாவே தான் இருக்கும். My daughter has just dead, but come and lay your hand on her and she will live. உமது கையினா இயேசுவின் கரம் உயிர்த்தெழும் ஜீவனம் பரிகரிக்கிற கரம், சாபத்தை பரிகரிக்கும். அவருடைய கரம் சாபத்தை பரிகரிக்கும், பாவத்தை பரிகரிக்கும், மரணத்தை பரிகரிக்கும், தரித்திரத்தை பரிகரிக்கும், அவமானம், வெக்கம், நிந்த சகலத்தையும் பரிகரித்து உயிர்த்தெழு ரட்சிப்பை உண்டாக்கும் அவருடைய கரம். அந்த ஜீவ கரத்தை வச்ச உடனே அவ பேரை சொல்லி உயிர்த்தெழு ஜீவ தேவ ஆதாம் மரணப்பரி பசுத்தாவியை உயிர்த்தெழு பெற்றுக் கொண்டார். அல்லேலூயா. அதனால நண்பார்களே, இதெல்லாம் கேட்க ஆச்சரியமா இருக்கிறது. நம்ம இந்த காரியத்துல மெச்சூர்ட் ஆகணும். We have to get mature in this thing. நம்ம பாவம் டு மரணத்துல நல்லா மெச்சூர்ட் ஆகி இருக்கிறோம். We are matured in sin to death. அதனால தேவனுக்கும் தனக்கும் உலகத்துக்கும் மரணத்தை காட்டி நம்மளோட வாழ்க்கையில மரணம், சாபம், பிரச்சனை, போற அசுத்தாய் வாய்னாலெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. அது நெகட்டிவ். இது நெகட்டிவ் மத்தியஸ்தம். We gave death to Father, Son and Human, so we are affected. ஒரு மனுஷன் ஏன் பாவமாவே இருக்கிறான், சாபமாவே இருக்கான், தரித்திரமாவே இருக்கான், மரணமா வியாதியாவே இருக்கான்னா அவனுடைய பாவத்தையும் மரணத்தையும் தேவனுக்கு தனக்கு உலகத்து மாம்ச சிந்தை காட்டிக்கிட்டே போறான். ஒரு மனுஷன் one person சாபத்துல, பாவத்துல, தரித்திரத்துல ஏன் தொடர்ந்து இருக்கிறான்னா, why he is dead, தொடர்ந்து ஏன் பாவத்துல சாபத்துல இருக்கிறான்னா, he is continuously in அவன் ஆதாமுக்குள்ள பிறந்து she was born in Adam, நன்மை தீமை அறியத்தக்க கனியினாலே through the good fruit of evil, அந்த நன்மார்க்க துன்மார்க்கத்தை தேவனுக்கு காட்டுறான், தன் உலகத்துக்கு காட்டிக்கிட்டே போறதுனால பாவம், சாபம், மரணம் வாழ்க்கை தொடர்ந்து ஒரு நாள்ல மரித்து அப்படியே பாதாளத்துக்கு போயிடறான். One day he goes to the hell. ஏன்னா நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் போது ஆதாம் ஏவாளும் அவங்க தேவனுக்கும் நஷ்டத்தை உண்டாகினா, தனக்கும் முழு உலகத்துக்கு நஷ்டத்தை உண்டாக்குனாங்க. Adam and Eve ate the fruit of evil. They are lost for Jesus. இப்போ இயேசு அவர் சொன்ன நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கேன்னு சொன்னார். Jesus says, I am the way, the truth and the life. ஜோயே ஜீவன். Zoe is ஜீவன். மரணத்துக்கு பரிகாரம் ஜோயே ஜீவன். Redemption of death is ஜோயே ஜீவன். அப்போ அந்த ஜோயே ஜீவனை என் தலைமையில கை வச்சு என் பாவம் தேவனை உலகத்தை பாதிக்கிறது, அதை உயிர்த்தெழும் ஜீவனை என் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது மரணத்திலிருந்து வெளியிலாக்கப்பட்டு உயிர்த்தெழும் ஜீவனை இயேசுவோடு நான் இணைக்கப்படுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பாளே, விலையேறப்பெற்ற காரியங்கள், ஆச்சரியப்படுத்தக்கூடிய சத்தியங்கள் தொடர்ந்து கேளுங்கள். பேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர், குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க,
துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. இங்கே இயேசு மத்திய 9:18 இயேசு இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒரு உணர்ந்து அவரை பணிந்து, என் மகள் இப்போது மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றார். அதாவது உமது கை, அதாவது While he spoke these things to them, behold, a ruler came and worshipped him, saying, My daughter has just died, but come and lay your hand on her, and she will live. தாவீது சொல்கிறான், David says, என் நாவு நாள்தோறும் உமது நீதியை உமது துதியை சொல்லிக்கொண்டே இருக்குன்னு சொல்றான். Throughout the days my tongue will say praises. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்த, our righteousness, அவருடைய நீதி, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். அப்போ தாவீது என் நாவு நாள்தோறும் உமது நீதியை உமது துதியை சொல்லிக்கொண்டே இருக்குன்னு சொன்னான் தாவீது. David says all the day, throughout the day. அப்போ பாவத்துக்கு பரிகாரம் அவருடைய நீதி, தேவ நீதி. அந்த பாவட்டு மறது தேவ நீதி டு உழித்தெய்தல். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு இடைவிடாமல் சொல்ல 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 சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தரித்திரங்களும் சிதறடிகளும் உலகத்தை ஜெயிப்பாய், பாவத்தை ஜெயிப்பாய், மரணத்தை ஜெயிப்பாய், தரித்திரத்தை பிசாசை நீ ஜெயிப்பாய். அல்லேலூயா. அதனால் அன்பான இந்த சத்தியத்தை நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். அதனால பாவமா நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டீர்கள், ஞானஸ்தானம் பெற்று பாவத்துக்கு மரித்து பாவட்டும் மரணம் அடக்கம் பண்ணப்பட்டு தேவ நீதிட்டு உயிர்த்தது கிறிஸ்துக்குள்ள இப்போ மறுபடியும் பிறந்துட்டேங்க. இப்போ இயேசு கிறிஸ்து தேவ நீதிட்டு உன் வாழ்க்கையை ஜோலியே தேவ நீதியிலிருந்து உயிர்த்ததுல தான் நீங்க ஆரம்பமும் முடிவும். ஏன்னா ஆதாமுக்குள்ள பாவத்துல ஆரம்பிச்சு மரணத்திலே அந்த நன்மை தீமறியத்தக்க எல்லையிலே நீங்க வாழ்ந்தீங்க. அதை தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டிக்கிட்டே இருந்தீங்க நெகட்டிவ்ல. இப்ப ஞானஸ்தானத்துல பாவம் டு மரணம் டெத் அடக்கம் பண்ணப்பட்டு போச்சு. தேவ நீதிக்கு ஞானஸ்தானத்தை கரையேன்னு தேவ நீதியில தொடங்கி உழித்ததில் எல்லையில் தான் வாயிறீங்க. அதை பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாம்ல இருந்து 2 முழு வாழ்நாளெல்லாம் கொடுத்து பாருங்க. மரணம் உன்னை சந்திக்காது, பாவம் உன்னை சந்திக்காது, தரித்திரம் வியாதி வெற்றி மேல வெற்றி, பரிசுத்தாவிதான் உன்னை சூழ்ந்து கொள்ள தேவ தூதர் உன்னை சந்திப்பாங்க. வேதத்தில் ஒரு மனுஷன் நாய் தேவன் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தானா. ஏனோக்கு தேவனோடுனா தேவ நீதிட்டு உழித்ததில் எல்லையிலே வாய்ந்தாதான் அவன் மரணத்தையே காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு சொல்லப்பட்டது. அப்போ ஏனோக்கு பிறக்கும் போது ஆதாமுக்குள்ளதான் பிறக்கிறான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தால் ஏனோக்கு தாயின் வயிற்றுல பாவம் டு மரணத்துல தான் பிறந்தான். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படிதான் ஏனோக்கு பிறந்தான். ஆனா ஆட்டுக்குட்டிய பழைய ஏற்பாட்டுல ஆட்டுக்குட்டிய ரத்தத்தின் மூலமா நீதிமானாக்கப்பட்டான். From the blood of lamb he was became righteous. அந்த ஆட்டுக்குட்டி பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து ஜீவன் உயிர்த்தெழுதலை வெளிப்படுத்துகிறது. In Old Testament that lamb is இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. It reveals Jesus Christ. பழைய ஏற்பாட்டுல எல்லா பலிகளும் இயேசு கிறிஸ்து சரீர உயிர்த்தெழுதல் ஜீவனை வெளிப்படுத்துகிறது. In Old Testament everything released. எல்லா பலிகளும் all sacrifices, பழுதற்ற ஆட்டுக்குட்டி பழுதற்ற காளை எல்லாம் இயேசு தான் அம்புக்குறிக்கிறார்கள். all the blameless lamb is pointing out Jesus. Jesus அம்புக்குறிக்கிறார். அந்த இயேசு உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறார். Jesus is resurrection and life. அப்போ ஏனோக்கு பாவம் டு மரணத்துக்கு பரிகாரமா தேவ நீதிட்டு உயிர்த்தெழுதல அவன் பேரை சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் வாழ்நாளெல்லாம் காட்டுறபடினாலே இந்த ஏனோக்கு மரணத்தையே காணாதபடி அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று இந்த வேதம் சொல்லுதையா. The Enoch walked with God by showing God's righteousness to resurrection and giving life to Father, death and giving life to Father, Son and Holy Spirit. He did not see the death, he was disappeared. அடுத்து இன்னொரு மனிதர் இருக்கான் எலியா, அவனும் மரணத்தை காணாதபடி அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. Elia, he was also, he didn't meet death, he disappeared. எலியா கர்த்தருக்காக பக்தி வைராகியமாய் இருந்தான். Elia was zealous. கர்த்தர்னா ஜீவன் அர்த்தம். கர்த்தர்னா God means லைஃப், ஜீவன் life. God means life. மனிதன்னா பாவத்தின் சம்பளம் மரணம், சூகே. Man means கிரேக்க பாஷையில sin to death. மரணம், மனிதன் ஆதாம் மூலமா மரிக்கும் பேர் சூகே. உயிர்த்தெழுதல் ஜீவனுக்கு பேரு ஜோயே.
ஜோயே ஜீவன் லைஃப்ல நீங்க வாழணும். In sin, that is okay. In resurrection, that is ஜோயே life, joy. ஜோயே லைஃப். Joy life. அதுதான் என்னுடைய எல்லா டீச்சிங்லும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தின் பேர் வச்சுக்கிறேன். That's why I kept name for all of my tools, Joy Jeevan. Teaching. Facebook, YouTubeல போய் துளசிராமன் தாமஸ்னு சர்ச் பண்ணாங்க அந்த எல்லா செய்திகளும் கேட்கலாம் நீங்க. Please search Tulasiraman, go to YouTube, search Tulasiraman Thomas, you can hear all my messages. ஆமா, அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க YouTubeல. Subscribe it. 100% ஜீவ மார்க்கத்தை ஜோயே ஜீவன் டீச்சிங் நான் செய்திருக்கிறேன். I am teaching Joy Jeevan way. எங்கு கேட்டிருக்கா விலையேறப்பட்ட செய்திகள் உங்க பிள்ளைகளுக்கு உங்க நண்பர்கள் உறவுகளுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க, நிச்சயம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Please share this message to everybody in your home, you will be blessed. சரி, நம்ம முடிக்கலாம். அப்போ ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். Enoch walked with God. அந்த தேவன் என்றால் தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தெழுதல், ஜீவனும் உயிர்த்தெழுதலுமா இருக்கிறார் தேவன். தேவன்னா God. தேவ நீதியிலிருந்து உயிர்த்தெழுதல் அந்த எல்லையில தான் தேவன் வாயிறார். அந்த தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுக்கும்போது பாவத்தில் மரணத்து விடுதலையாக்கப்பட்டு ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். எலியா தேவ நீதிக்கு உயிர்த்தெழுதல வாழும்போது அந்த மரணத்தை காணாதபடி அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அல்லேலூயா. அதனால பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ பலவேனையா பாவத்தின் சம்பளம் மரணத்தை பரிகரிக்க நீங்க உற்சாகம் கொள்ளுங்க. மரணத்தை நேசிக்காதே, அது பிசாசுடைய கிரியே. ஆதியில ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் தம்முடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி தன்னுடைய ரூபத்தின்படி தான் மனுஷன் உண்டாகிறார். அவருடைய ரூபம் அவருடைய சாயல் மரணம் கிடையாது, சூக்கிய மரணம் கிடையாது. தேவனோடு சஞ்சரிக்கணும். தேவனுடைய சந்ததியை பூமியில் உள்ள பரலோக செய்ய பூமியில செய்யப்படணும். அந்த மரணத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்கி இருக்கிறாரு. அதுதான் உழித்தெழுதல். பாவத்துக்கு ஒரு முடிவு, அது தேவ நீதி. தரித்திரத்துக்கு ஒரு பரிகாரம், தேவனுடைய ஐஸ்வர்யம். சாபத்துக்கு ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம். எல்லாத்தையும் அந்த பரிகாரத்தை தேவன் தனக்கு ஆதாம் 2வது கொடுக்கணும். அந்தந்த காரியம் பரிகரிக்கப்படும். சாபத்துக்கு பறிக்கப்படும், பாவம் பறிக்கப்படும், மரணம் தரித்திரம் எல்லாமே பறிக்கப்படும். அப்போ பாவம் டு மரணத்துக்கு பரிகாரம் தேவ நீதியின் சம்பளம் உழித்தெழுதல். ஏசுனா நானே உழித்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன். அந்த உழித்தெழுதல் ஜீவனை ஏன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா நான் சீக்கிரத்தில் சாக மாட்டேன், நீடித்து ஆயுசுள்ளவனாக எல்லா காரியம் நிறைவேற்றி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனா இருப்பேன். அதனால ஆத்மாயுசில் போறது, ஆபத்துல விபத்துல வியாதியில சாகுறது இப்படியெல்லாம் இருக்காது. அதனால உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு அறிவுடையவனா இருங்கள். உயிர்த்தெழுதலும் ஜீவனை தேவன் தனக்கு உலகத்துக்கு உங்க பேர் சொல்லி, மனைவி உங்க பிள்ளைங்க பேர் சொல்லி, சபை விசுவாசிகள் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாரம் முழுவதுக்கு கொடுங்க. பாவம் பறிக்கட்டும், சாபம் பறிக்கும், மரணம் பறிக்கப்படும். இந்த உயிர்த்தெழுதலை நீங்க மெச்சூர்டாக வாயில சொல்றது கிடையாது. ஒரு நாள் 2 நாள் இதை விடாம நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனை தேவன் தனக்கு உலக மேடோக்க போல உயிர்த்தெழுதலும் ஜீவனை இதை விடாம பேச 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 சரீரத்தில் இருக்க மரண சக்திகளெல்லாம் அழிக்கப்படும். அவருடைய தழும்புகளை ஜீவ சொல்றோம், ஜீவ ரத்தம், ஜீவாற்று, ஜீவலங்கு, ஜீவ சொல்றோம். தேவன் தனக்கு உடற்புற சொல்ல வியாதியெல்லாம் பட்டு போடும். சாபப்பட்டு தேவனுடைய ஐஸ்வர்யத்தை, அளவு கடந்த ஐஸ்வர்யம் தேவன் தனக்கு உலகத்துக்கு அது வெளிப்பட சாபெல்லாம் பட்டு போடும். பாவம் பட தேவனி அளவற்ற அன்பு, உன் தேவனாகிய கத்திரிடத்தில் முழு எடுத்தோடு முழு அன்பு என்னென்று கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பு ஜீவனை பரிவச்சு கொடுக்குது. அதுக்கு ஆதாம்னு முழு உலகத்தை இயேசு ஜீவன் பரிவச்சு கொடுக்கணும். பகை, கசப்பு, போட்டி, பொறாமை, எரிச்சல், நாடு சரியில்லை, ஊர் சரியில்லை, அரசியல்வாதி சரியில்லை, பகைன்னா அது சுயநீதி. அங்கதான் மரணம், வியாதி, வறுமை, தரித்திரம் முடிவு, மரணத்துல போய் முடியும். அளவற்ற கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், ரொம்ப விலகி இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய அன்பை விட்டு அனுப்பிடும். அந்த அன்பு ஜீவனை பரிவு கொடுக்கு. இயேசுவின் அன்பு மனித அன்பு கிடையாது. அது ஜீவ சொல்ற ஜீவரத்தை உழித்தெழுதல் கொடுத்தது, பரலோக ராஜ்யத்தை கொடுக்குது. அந்த தேவன் தனக்கு ஆதாவுடன் முழு உலகத்துக்கு கொடுங்க. மரணம் உன்னை சந்திக்காது. முழு உலகத்துக்கு ஒரு மனுஷன் மேல கசப்பு, பகை, வெறுப்பு காட்டுப்போம். அதன் மூலமா மரணம் உள்ளே பாவம், சாப்பம். அதுக்குதான் இவ்வளவு உலகத்தில் அன்பு கொண்டங்க. ஆதாம் கூட 2வது இயேசு ஜீவனை உயிர்த்தெழுதலும் கொடுக்கணும். நம்முடைய பாவம் ஆதாம் 2வது தொலைதேச்சியா பாதிக்குது. பாதித்தவனுக்கு பரிகாரம் தேவ நீதி சம்பளம் உயிர்த்தெழுதல பிதாவாகிய தேவனுக்கு ஆதாண்டு மூடு வாழ்நாள கொடுக்க நீடித்த ஆயுசுள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் தரிசனத்தை நிறைவு, உங்கள் வெற்றி எல்லா காரியம் நிறைவேற்றிய திருப்தியாக பரலோக ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். அல்லேலூயா. ஜெபமா. பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். இந்த மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றார். ஜனங்கள் 25 ஜனங்கள் வெளியே துரத்தி விட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தால் உடனே அவள் எழுந்திருந்தாள். கையை டச் பண்ண உடனே உயிர்த்தெழுதலும் ஜீவனம் பட்ட உடனே பாவம் பறிகட்டி, மரணம் பறிகட்டி, பசுத்தாவி இறங்கி அங்கே உயிர்த்தெழுதல் உண்டானது. அவர் கரம் ஜீவ கரம்.
நம்ம இயேசு அவருடைய அப்பத்தை திராட்சை நம்ம பாரு ஜீவ சொல்ற ஜீவன். நம்ம யாருக்கு எங்க போய் யாருக்கு ஜெபம் தலைமையில இயேசுன்னு கரான்னு சொல்லணும். அது உயிர்த்தெழும் ஜீவனை சொல்லணும். ஜெபம் பண்ற உங்க குடும்பத்தார் உங்க இனத்தை உங்க பிள்ளைகளை தலைமையில இயேசு ஜீவ சொல்ற தேவன் தான் உலகத்துன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். உங்க கருத்தை சொல்லக்கூடாது. இயேசு சரி இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கூட பசுத்தாவே அங்க இறங்கிட்டோம். அல்லேலூயா. கரம் வைக்கும் போது இது ஆதாமின் கரமா இயேசுவின் கரமான உணர்வோடு கூட வைக்கணும். அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தத்தை உங்க மனைவி பேர் சொல்லி உங்க பிள்ளைங்க சபை விசுவாசி ஏறு ஜனங்க தேவன் ஜீவ சொல்ற ஜீவ தேவன் உயிர்த்தல் கொடுக்கும்போது பசுத்தாய் இறங்கித்தான் அசுத்தாய் போய்த்தானே ஆக வேணும். அல்லேலூயா. சொல்லு இயேசு கிறிஸ்து சரி இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம்னு முழுவதும் கொடுக்கும்போது பரிசுத்தாவி வந்துங்க பாவத்தையும் சாபத்தையும் பரிகரித்து தான் ஆக வேண்டும். தேவதூதன் பணிவிடை செய்து அங்க விடுதலை உண்டாகணும். தேவதூதன் பணிவிடை செய்யணும். கிறிஸ்துவே தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா. ஆதாம் பாவத்தின் சம்பளம் மரணத்தை தேவன் தனக்கு அசுத்தாய் வந்து வியாதி சாப பாவம் மரணத்துக்கு அவன் கண்டிப்பா ஆட்டோமேட்டிக் அது கரெக்டா செஞ்சிருவான். பாவத்தின் சம்பளம் மரணத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு காட்டிட்டே இருந்தாங்க. வியாதிகளும் வறுமைகளும் சாபங்களும் மரணங்களும் வந்து முடிவுல மரணத்துல போய் முடிஞ்சிடும். ஒருவன் கிறிஸ்துக்குள் தான் புது சித்தியா இருக்கிறான். பழவிகள் ஒழிந்து போயின. அந்த கிறிஸ்து உடித்தலும் ஜீவனமா இருக்கிறார். தேவனிலிருந்து உடித்தல் ஆவியின் வரங்கள் கனிகள் தேவனி ஆபிரகாம் வாக்குத்தது எல்லா ஜீவன் கத்த காரியங்கள் தேவநீதி உயிர்த்தல் தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு இடைவிடாம கூட வாழ்நாள் கூட எப்பொழுது கூட எக்காலத்தில் கூட சாபங்களும் பாவங்களும் மன தரித்திரம் பசுத்தாவிலும் வர விருத்தியாவீர்கள். ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபை ஆஸ்வதி உங்களே ஆஸ்வதிப்பார். ஏனோக்கோடு கூட இருந்த தேவன் உங்களோடு கூட எலியாவோடு கூட இருந்து அரிய பெரிய காரியங்கள் செய்த கடைசி நாள் உங்களை கொண்டு செய்வார். பசுத்த பிதாவே இந்த வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேசுங்க. நன்றி செலுத்துக தாவே. பெரிய காரியங்கள் இயேசு நாமத்துல எல்லா ஜெபத்திலும் இருக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise to be God. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். God has spoken through this message. இப்படிப்பட்ட अनेक செய்திகள் கேட்க வேண்டுமானால் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்கள். Please hear all my messages. கடைசி நாள் எழுப்பில் நீங்க பங்கு பெறனா என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. If you want to take part கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களா இருப்பீர்கள் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. If you are ministers of God, please hear all my messages. 100% ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். I am preaching life way. இயேசு மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல ஜீவ வார்த்தை தான் போதித்தார். In Luke, இயேசு நானே நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறார். இதுதான் டார்கெட். ஜீவ அவர் பேரே ஜீவ வார்த்தை. அவர் பேரே வார்த்தை ஜீவ வார்த்தை. The name of Jesus is life word. அததான் அவர் போதித்தார் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல. That what Jesus preached. உன்னத போதனைகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise to be God. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்து. கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். God has spoken to you. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். Please. என்னுடைய பேங்க் டீடைல்ஸ். My bank details. Please offer to God. Indian Bank. Account name R Tulsiraman. Account number 5922075523. IFSC code ID IB 000B066 BB branch Madurai India. Google Pay lamna என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. God bless you. அன்பாளே ஆதாமுக்குள் மனுஷன் பிறந்திருக்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு நெகட்டிவ்ல அந்த வேலை கரெக்டா செய்யறான். தேவனுக்கு ஒரு தனக்கு உலக ஐம்ப மாம்ச சிந்த மரணம். கிறிஸ்துவின் சிந்த ஜீவனும் சமாதானம் உயிர்த்தெழும் ஜீவனமா இருக்குது. அந்த கிறிஸ்துவ ஜீவ சர ஜீவன தேவன் தனக்கு ஆதாமும் முழு உலக வாழ்நாளெல்லாம் காட்டினக்கா உயிர்த்தெழும் ஜீவனமா இருப்பீங்க. பாவத்தை பறிக்கிறீங்க, சாபத்தை பறிக்கிறீங்க, தரித்திரத்தை பறிக்கிறீங்க, எல்லாத்தையும் பரிகரிச்சு வெற்றி மேல வெற்றி பெறுகிறது. இடைவிடாம ஒவ்வொரு நாள் 24 மணி வாரத்தில மாசம் கொடியான திராட்சை செடி நிலைத்திருக்கிறது போல கிறிஸ்துவோடு கூட அந்த கிறிஸ்து தனிப்பொருள் முழு உலகத்தில் 800 கோடி பேர் ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க. நன்மை தீமறியத்தக்க உலகம் சகல ஜாதி சகல படிச்ச உடனே யாரா இருக்கட்டும் தாயின் வீட்டில் பிறந்த எல்லாரும் ஆதாமுக்குள்ள பிறந்திருக்காங்க. அப்படிப்பட்ட வருத்தப்பட்டு எல்லோரும் எண்ணித்துவார். இயேசு ஜீவசார ஜீவரத்தம் தேவ நீதி துவித்ததல் தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்தும் போது வெற்றி மேல் வெற்றி ஜெயத்தில் மேல் வெற்றி. இந்த செய்தியை நண்பர்கள் உடல் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ண குறைந்து ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் இதை நிமித்தம் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியில் என்னோடு உதவியா என் மனைவி மெர்சி தாமஸ். இந்த செய்தி 23/10/2020 கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். Facebook யூடியூப்ல துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. Facebook யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணி குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை நிமித்தம் நிச்சயமாய் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.
ஆமென்.